ஹை ஸ்பீட் ஸ்நாக்ஸ் பேக்கிங் மிஷின்ங்க. ஸ்பெஷலி குர்குரே, கார்ன் பப்ஸ் இந்த மாதிரி நைட்ரஜன் ஏர் வச்சு பேக் பண்ண முடியும். எங்களுக்கு இதுமாதிரி சிங்கிள் பாக்கெட் வேணாம், எங்களுக்கு இதுமாதிரி சரம் வேணும். காலர் டைப் பேக்கிங் மிஷின். இந்த டச் ஸ்கிரீன்ல இருந்து அதை சரி பண்ணிக்க முடியும். இந்த கேஸ் இல்லாம ரன் பண்றோம், ஏர் ஃபில் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரன் ஆயிட்டு இருந்தது இந்த 6 பாக்கெட், இப்ப பாத்தீங்கன்னா 10 பாக்கெட். நாங்க செய்யற மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே இந்த லேடர் ரெடி பண்ணி கொடுப்போம். Z டைப் எலிவேட்டர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் VA நான் உங்க இன்ஜினியர் ஆதி நாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனில ஒரு பிரம்மாண்ட மிஷினை பத்தி பார்க்கிறோம். ஹை ஸ்பீட் ஸ்நாக்ஸ் பேக்கிங் மிஷின்ங்க. இது நான் புதுசா ஹை ஸ்பீட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ், ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40ல இருந்து 50 பாக்கெட் ஒரு நிமிஷத்துங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 2400 பாக்கெட்ல இருந்து 3000 பாக்கெட் இந்த ஒரே மிஷின்ல ஒரு மணி நேரத்துல நீங்க 3000 பாக்கெட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். அடுத்தது சொன்ன ஸ்நாக்ஸ் பேக்கிங் மிஷின். இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னா ஸ்நாக்ஸ், அதாவது இருக்கிற ஸ்நாக்ஸ் வெரைட்டில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி குர்குரே, கார்ன் பப்ஸ், பாப்கார்ன், இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூண்டு வத்தல், சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய போட்டி வத்தல், அடுத்தது கார பட்டாணி, கார கடலை, மூந்தால் ஐட்டம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரே மிஷின்ல பேக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர், ஏரே இல்லாம பாருங்க, ஏர் இல்லாமலும் பேக் பண்ண முடியும். இல்லைங்க எங்களுக்கு நைட்ரஜன் ஏர் வேணும், இந்த மாதிரி நைட்ரஜன் ஏர் வச்சு பேக் பண்ண முடியும். எங்களுக்கு இதுமாதிரி சிங்கிள் பாக்கெட் வேணாம், எங்களுக்கு இதுமாதிரி சரம் வேணும் அப்படின்னாலும் இந்த மிஷினை நம்ம பேக் பண்ணிக்க முடியும். இப்ப இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த மிஷினோட பேர் சொல்லுங்களேன். இந்த மிஷினோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் காலர் டைப் பேக்கிங் மிஷின். காலர் டைப்பா? எஸ் சார், இந்த மாதிரி மிஷினெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா நார்த் இந்தியால மட்டும் தானே கிடைக்கும், தமிழ்நாட்டுல கூட கிடைக்கும் சொல்லி நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும், நம்ம கம்பெனில சொந்தமா தயாரிச்சு கொடுக்கிறோம். இப்போ கீழே பாத்தீங்கன்னா காலர் பேட்டர்ன் மிஷின், மேல பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் டைப், அதாவது கப் டைப்னு சொல்லுவோம். இந்த கப் டைப் வச்சிருக்கோம், அதுக்கு மேல ஒரு வைப்ரேட் சிஸ்டமோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த மிஷினோட ரொம்ப ஹையஸ்ட் ஸ்பெஷலுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிஷினை முழுக்க ஆப்ரேட் பண்ண போது இந்த டச் ஸ்கிரீன் மூலமா மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போறோம். இந்த டச் ஸ்கிரீன் எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். டச் ஸ்கிரீன் இது ஒவ்வொரு நாளும் மிஷின்ல ஒவ்வொரு பார்ட்டும் வேலை செய்தா இல்லையா நீங்க உங்க மிஷினை செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது மிஷின் ரன் ஆயிட்டு இருக்க ஒரு சின்ன சந்தேகம் இல்ல ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படின்னா இந்த டச் ஸ்கிரீன்ல இருந்து அதை சரி பண்ணிக்க முடியும். படிச்சவங்க, படிக்காதவங்க, லேடிஸ், ஜென்ட்ஸ் யாரா இருந்தாலும் ஆப்ரேட் பண்ற மாதிரியான ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டமேட்டிக்கான ப்ரோக்ராம் நம்ம இந்த டச் ஸ்கிரீன்ல கொடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த அட்வான்ஸ்டு மாடல் காலர் டைப் பேக்கிங் மிஷின்ல எப்படி நம்ம பொருள் லோட் பண்ண போறோம், எப்படி அது ப்ராப்பரா கப்ல ஃபில் ஆகுது, எப்படி இந்த ஹை ஸ்பீடா பேக்க சொல்லி ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது கேஸ் இல்லாம ரன் ஆயிட்டு இருக்குங்க. அதாவது நம்ம நைட்ரஜன் ஃபில் பண்ற மாதிரி இந்த கேஸ் இல்லாம ரன் பண்றோம். இப்ப நம்ம கேஸ் ஆன் பண்ணி ரன் பண்ணலாம், அதுவும் ரன்னிங் கண்டிஷன்ல பார்க்கலாம். இதெல்லாம் கேஸ் இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த பாக்கெட் பாத்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு அட்வான்ஸ்ட் கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனுங்க. இது ஏர் இல்லாம, இது ஏரோட.
பாத்தீங்கன்னா 6 பாக்கெட் வந்துட்டு இருக்குங்க. நம்ம என்ன பண்ணோம், ரன்னிங் கண்டிஷன்லயே இந்த 6 ஒரு 10 மாத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரன் ஆயிட்டு இருந்தது இந்த 6 பாக்கெட், இப்ப பாத்தீங்கன்னா 10 பாக்கெட். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான ஆப்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு அட்வான்ஸா ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ இல்லைங்க எங்களுக்கு 10 வேணாம், திரும்ப 6 வேணும், திரும்ப 6 மாத்தலாம், இல்லைங்க 6 வேணும், 5 வேணும், 4 வேணுமையா, 1 வேணுமா, எது வந்தாலும் நீங்க ஜஸ்ட் டச் ஸ்கிரீன்ல டச் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அதையும் இப்ப நீங்க பார்க்கலாம். அது இப்ப 10 நம்ம என்ன பண்ணோம், ரன்னிங் கண்டிஷன்லயே திரும்ப 6 மாத்திட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு பொருள் மேல ஏறி கொட்டுறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி லேடர் வேணுங்க. இப்ப லேடர் நீங்களே, அதாவது மிஷின் வாங்குறவங்க உங்களால உங்க ஏரியால ரெடி பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த லேடருக்கான டைமென்ஷன் நாங்களே கொடுத்துறோம். இல்ல சார் விஐபிலே ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னா நாங்க செய்யற மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே இந்த லேடர் ரெடி பண்ணி கொடுப்போம். இல்ல எங்களால வந்து லேடரே வேண்டாம், எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹெவியா இருக்கு, கன்வேயர் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்காகவே ரொம்ப ஸ்பெஷலான கன்வேயர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். Z டைப் எலிவேட்டர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இந்த Z டைப் எலிவேட்டருக்கு ரெலவென்ட்டான ப்ராப்பர் வீடியோட லிங்க் நான் வந்து இது கொடுக்குறேன், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஏர் வேணுமோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாங்க. அப்புறம் என்னங்க, இப்ப நம்ம மிஷின்ல பேக் பண்ண ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா?